எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. நெட்டலே தான். எதனாலயா? ஏதாவது காரணம் இருக்குங்களா? ஏதாவது காரணம் இருக்கா? காரணம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும். டிஎம்கே சொன்ன வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றல, பாதி அப்படி நிறைவேற்றாமல் இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக எங்கள் எம்எல்ஏ ஜெயிச்சிருவார். ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் எதிர்க்கட்சி டிவிக்கே வந்து இந்த டைமு, அடுத்த டைம் டிவிக்கே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ வந்திருக்கு, ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு, அதனால் டிஎம்கே ஆல்ரெடி நிற்கிறார் அவர்னாலலாம். வானதி அவங்களுக்கு தான். அவங்க இங்கே நிறைய பண்ணியிருக்காங்க போல், அதனால் கோயம்புத்தூர் தொகுதியில் அவங்க பண்ணியிருக்காங்க. அதனால சிங்காநல்லூர் அந்த மாதிரி அவங்க வர்றக்கு வாய்ப்பு இருக்குங்க. பிஜேபியோட கூட்டணி இருக்கிறதுனால கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. இதில் டிஎம்கே தானேங்க. இப்போ சொன்ன மாதிரி நல்லா எல்லாமே நல்லா தான் பார்க்குறாங்க, பிடிக்கிறாங்க. அதனால் அவங்க தான். அண்ணா திமுக இதுதான். நல்ல காரணம்னா என்ன காரணத்தை சொல்கிறது? நடந்துட்டு தானே இருக்கு. அவங்கவுங்க காரணம், அவங்கவுங்க அதை வேலை வெட்டி கிடையாது நமக்கு, அதுதான். யாரோ ஒருத்தர் வரட்டும், யாரோ வந்து நாட்டுக்கு நல்லதாக பண்ணட்டும். நம்மளாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம், ஒன்றுமே இல்லாமல் எவ்வளோ ரேட்டு, எவ்வளோ விலை. என்னென்னு ஒரு உப்பு வாங்குற உப்பெல்லாம் டீப்பெட்டிக்கு ₹1 இருந்ததுக்கு இப்போ ₹2 ₹3 ஆயிடுச்சு. நம்ம இருக்கிற விலைவாசிக்கு நம்ம கூலி வேலை செய்கிறவங்க நம்ம பிழைக்க முடியுமா? முக்கால்வாசி வானதி சீனிவாசனுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இந்த டைம் எல்லாம் மாற்றணும், விஜய்க்கு தானே. எல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க பசங்களுக்காக விஜய்க்கு போட வேண்டியதாக இருக்குதுங்க. ஏழுமே காரணம் நல்லா செஞ்சாங்க. அது இப்போ டிஎம்கே ஆட்சி ஒன்றும் செய்யலை, அதனால் ஒரு வாய்ப்பு. மீண்டும் அதிமுக ஆட்சி வெற்றி பெறும். எங்கள் பொதுச் செயலாளர் முதலமைச்சர் ஆவார் பிள்ளைங்க. யாரோ வரலைங்க, நல்லா பண்ணலாம், சரி, நல்லது ஒன்றா சரி, யார் வந்தாலும் சரி, ரொம்ப சந்தோஷம். மக்கள் ஏதாவது மாற்றத்தை விரும்புகிறாங்களா இந்த முறை? இன்னும் அப்படி தான் வேணும் பேசிக்கிறாங்க. நமக்கு இப்போதைக்கு ஏடிஎம்கே தான் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? டிஎம்கேக்கு விஜய் புதுசாக வந்துக்கிட்டு ஒன்றும் இல்லை. இந்த 5 வருஷம் டிஎம்கே விலை எடுத்துகிட்டு இருக்காங்க. விலை எல்லாமே விலை ஜாஸ்தியாக போச்சு. அதனால் டிஎம்கே ஃபுல்லாக எல்லாம் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றும் ஏடிஎம்கே ஒன்று சப்போர்ட் தான் எல்லாருமே. மேக்ஸிமம் வடக்கு ஃபுல்லாமே ஏடிஎம்கே தான். ஆனால் இந்த எல்லோரும் சொல்கிறது என்ன, வீட்டிலேருந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த வாட்டி விஜய் தான் அப்படிங்கிறாங்க. ஏகப்பட்ட வெறுப்பு இருக்குது எல்லாருக்குமே, எல்லா விதத்துலேயும் வெறுப்பு இருக்குது. 1-2 சொல்ல முடியாது, ஏகப்பட்ட வெறுப்பு இருக்குது. அதனால் மக்கள் நல்லாவே தெரிஞ்சிட்டாங்க. நிச்சயமாக அதை தோக்கடித்து நம்ம கட்சி நிச்சயமாக ஜெயிக்கும். எடப்பாடி முதலமைச்சர் ஆவார். இளைஞர் வருவன்னு எதிர்பார்ப்பாங்க, எல்லாம் இளைஞர் வருவன்னு எதிர்பார்ப்பாங்க எல்லாம். ஏன்னா எல்லாம் வயசானவங்களாக இருக்காங்கல்ல, அதனால எதிர்பார்ப்பாங்க. அதனால அப்படிலாம் இல்லை, நினச்சி அவங்க வயசாகிடுச்சு இல்லையா, அதனால் இது பண்ணுவாங்க. அதனால் ஒன்றும் இல்லை. வானதி சீனிவாசன் தான் ஜெயிப்பாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி தெற்கு தொகுதியில் எம்எல்ஏ இருந்தாங்க. நல்லா மக்கள் சேவை நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த பணி மறுபடி நல்லா சிறப்பாக செய்வாங்க நம்பிக்கை நம்மளுக்கு எல்லாத்துக்கும் இருக்குது. என்னை பொறுத்தளவு திமுகவுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னோட கட்சி திமுக கட்சி, அதெல்லாம் நான் என்னோடய கண்ணோட்டத்தில் நான் பார்க்குறேன். என்னோட ஆரம்பத்துலேருந்து எனக்கு டிஎம்கேல ஒரு இது இருக்குது. அதை என் கட்சி நான் விட்டு கொடுக்க முடியாது. அப்படியா? வானதி சீனிவாசன் நிற்கிறாரு, செந்தமிழ் செல்வன் நிற்கிறாங்க. இப்போதைக்கு வாய்ப்பு நம்ம ஏடிஎம்கேக்கு இருக்குது வாய்ப்பு. போன வருஷம் டிஎம்கேக்கு இருந்தது, இப்போ இந்த வாட்டி ஏடிஎம்கேக்கு இருக்குது. அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கும்போது எதுவும் உறுதியாக கேரண்டியாக சொல்ல முடியாத ஒரு கண்டிஷனில் இருக்குது. ஏடிஎம்கே கூட்டணிக்கு தான் ஓட்டு போடுவேன். அவங்க இப்போ ஆட்சி வர்றது சரியில்லை, ரொம்ப ஊழல் எல்லாம் வரும். இப்போ செல்ஃபோன்லையும் கூட போட்டுட்ருக்காங்க பாருங்கள். ரொம்ப லஞ்சம், வேலைக்கு ஒன்று நடக்கிறதுல சும்மா விளம்பரம் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. விஜய் ஜெயிப்பாருன்னு ஓட்டு வாங்குவார், ஆனால் ஜெயிப்பாருன்னெல்லாம் ஒரு கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதனால் நான் பிஜேபி ஓட்டு போடுவேன் இந்த தொகுதியில். இந்த கட்சியை இருக்கட்டும் தான் விரும்புகிறாங்க, டிஎம்கே விரும்புகிறாங்க தான். மற்றபடி மேக்ஸிமம் இந்த தடவை ஏடிஎம்கேவுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெற்றி வாய்ப்பு உறுதி. கோவை வடக்கு தொகுதி பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியும்
ஏடிஎம்கேயும் நல்லா அசுர பலத்தை உள்ள தொகுதி இது. ஏன்னா கேண்டிடேட் கண்டிப்பாக 100% ஜெயிப்பாங்க. அதிக ஓட்டில் 50,000 ஓட்டு ஜெயிப்பாங்க. நீங்கள் பாருங்கள். அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ ஒரு புதுசாக வருதான்னு தெரியாது. வந்ததுன்னா நல்லது தான், வரட்டும் பார்க்கணும். ஆனால் நம்ம ஓட்டெல்லாம் நாங்கள்லாம் எப்பயுமே போகிற இதில் தான் போடுவோம். இந்த டைம் டிவிக்கே போடலான்னு ஒரு இது இருக்குது. யார் வந்தாலும் சரி, நம்மளுக்கு எது நல்லது பண்ணால் சரி, அவ்வளோதான். ஜெயலலிதா அம்மா ஆட்சி தான் வரும் எனக்கு ஒரு நம்பிக்கை. மேக்ஸிமம் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஏரியாவை பொறுத்தளவுக்கு ஏடிஎம்கேக்கு தான். ஆமாம்.